ஹலோ சிபிஎஸ்சி 9th ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு சாப்டர் 2ல இருந்து எண்டு சாப்டர் எக்ஸசைஸ்ல இருக்க கொஸ்டின் நம்பர் 11 அண்ட் 13 பார்க்க போறோம். இது ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின், அதனால தான் தனி செப்பரேட் வீடியோவா இதை டிஸ்கஸ் பண்றோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பிரைம் மேக்ஸ் தமிழ். வெல்கம் டு பிரைம் மேக்ஸ் தமிழ். லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போ கொஸ்டின் நம்பர் 11 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பி ஆஃப் எக்ஸ் வந்து ஏஎக்ஸ் பிளஸ் பி அப்படிங்கிற ஒரு பாலினாமியல் அண்ட் கியூ ஆஃப் எக்ஸ் வந்து சிஎக்ஸ் பிளஸ் டிங்கிற ஒரு லீனியர் பாலினாமியல் கொடுத்துட்டாங்க. இதுல 3 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 3 கண்டிஷனையும் யூஸ் பண்ணி அந்த பாலினாமியல் பி ஆஃப் எக்ஸ் என்ன, கியூ ஆஃப் எக்ஸ் என்ன, இது ரெண்டுத்தையும் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் பி ஆஃப் எக்ஸ் வந்து ஏஎக்ஸ் பிளஸ் பின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு பி ஆஃப் ஜீரோன்னு அப்ளை பண்ணா ஆன்சர் 5ன்னு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? அப்ப நம்ம எக்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்க ஜீரோன்னு போட போறோம். ஏ டைம்ஸ் ஜீரோ பிளஸ் பி, இதோட ஆன்சர் 5 வரும்னு அவங்க தான் சொல்லியிருக்காங்க, அதனால 5 போட்டிருக்கோம். எனிதிங் இன்டு ஜீரோ ஜீரோ ஆயிரும். அப்ப இதுல இருந்து பி என்ன கிடைச்சிரும், 5ன்னு கிடைச்சிரும். புரிஞ்சதுங்களா? இதுல இருந்து நமக்கு பி ஆஃப் எக்ஸ் வந்து என்னன்னு எக்ஸாக்டா கிடைச்சிரும். இதுக்கு முன்னாடி ஏஎக்ஸ் பிளஸ் பின்னு சொல்லியிருப்போம்ல, இதுல இருந்து ஏஎக்ஸ் பிளஸ் பிக்கு பதிலா 5ன்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ இதை ஈக்குவேஷன் 1ன்னு நம்ம வச்சுக்க போறோம். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி தேர்ட் சப்டிவிஷனை யூஸ் பண்ணி நம்ம இன்னும் கொஞ்சம் ஈஸியா சில விஷயத்த கண்டுபிடிக்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, பி ஆஃப் எக்ஸையும் கியூ ஆஃப் எக்ஸையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. கரெக்டா? சரி, இப்போ நம்மளோட பி ஆஃப் எக்ஸ் என்ன அப்படின்னா கியூ ஆஃப் எக்ஸ் என்ன அப்படின்னு ரெண்டுத்தையும் பார்க்க போறோம். பி ஆஃப் எக்ஸ் வந்து ஏஎக்ஸ் பிளஸ் 5, நம்ம 5ன்னு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம், அதுதான் பி ஆஃப் எக்ஸ். கியூ ஆஃப் எக்ஸ் வந்து சிஎக்ஸ் பிளஸ் டி, இதுதான் நம்மளோட கியூ ஆஃப் எக்ஸ். எப்பயுமே இந்த அல்ஜிப்ரிக் அடிஷன்ல நம்ம எதை ஆட் பண்ணுவோம், வேரியபிளை தனியாக ஆட் பண்ணுவோம், ஏஎக்ஸ் சிஎக்ஸ் அதெல்லாம் தனியாக ஆட் பண்ணுவோம், நம்பரை தனியாக ஆட் பண்ணுவோம். ஸோ நம்ம எதை ஆட் பண்ண போறோம், ஏவையும் சியும் ஆட் பண்ண போறோம், காமனா எக்ஸ் போட்டுக்க போறோம். நெக்ஸ்ட் 5யும் டியும் ஆட் பண்ண போறோம், இது கான்ஸ்டன்டா வச்சுக்க போறோம். ஸோ இதுதான் நமக்கு என்ன ஆன்சர், பி ஆஃப் எக்ஸ் பிளஸ் கியூ ஆஃப் எக்ஸோட அடிஷன் ஆன்சர். சரி, இந்த அடிஷன் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுனால என்ன யூஸ்னா, என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம அடிஷன் ஆன்சர் வந்து 6x பிளஸ் 4க்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ இப்போதான் நம்ம ஆட் பண்ண ஆன்சர் கண்டுபிடிச்சோம். என்ன ஆட் பண்ண ஆன்சர், பி ஆஃப் எக்ஸையும் கியூ ஆஃப் எக்ஸையும் ஆட் பண்ண ஆன்சர் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, 6x பிளஸ் 4க்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட ஆட் பண்ண ஆன்சர் வந்து ஏ பிளஸ் சி டைம்ஸ் எக்ஸ் பிளஸ் 5 பிளஸ் டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்கு ஈக்குவல், சிஎக்ஸ் பிளஸ் 4ன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் பண்ண போறோம். கம்பேரிங் கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ண போறோம். கம்பேரிங் கோஎஃபிஷியன்ட். ஸோ இதுல எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் இங்க என்ன இருக்கு, ஏ பிளஸ் சி இருக்கு. இங்க வந்து என்ன இருக்கு, எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் 6ன்னு இருக்கு. அப்ப ஏ பிளஸ் 6 வந்து ஒரு ஈக்குவேஷனா, ஏ பிளஸ் சி ஈக்குவல் டு 6ன்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்க போறோம். நெக்ஸ்ட் இதே மாதிரி கான்ஸ்டன்ட் டேர்மை கம்பேர் பண்ண போறோம். புரிஞ்சதுங்களா? 5 பிளஸ் டி இங்க இருக்கு, இங்க கான்ஸ்டன்ட் டேர்ம் 4ன்னு இருக்கு. அப்ப 5 பிளஸ் டியும் 4யும் நம்ம ஈக்குவேட் பண்ணா இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும், டி ஈக்குவல் டு அந்த 5 அந்த சைட் போயிட்டு 4 மைனஸ் 5 வரும். இதுல இருந்து எக்ஸாக்டா டியோட வேல்யூ வந்து -1ன்னு வரும். புரிஞ்சதுங்களா? இந்த டி வேல்யூ கிடைச்சனால நமக்கு கியூ ஆஃப் எக்ஸ் வந்து சிஎக்ஸ் பிளஸ் டின்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, அது எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம், நம்ம கியூ ஆஃப் எக்ஸ் இதுக்கப்புறம் சிஎக்ஸ் பிளஸ் டி அப்படின்னு சொல்லாம சிஎக்ஸ் டிக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், -1ன்னு போட்டுக்கலாம். ஆல்ரெடி 2 ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருப்போம், இதை தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்க போறோம். கிளியரா? ஸோ நமக்கு பி ஆஃப் எக்ஸ் என்னன்னு தெரியும், அது ஈக்குவேஷன் 1. இப்போ கியூ ஆஃப் எக்ஸ் என்னன்னு தெரியும், அது ஈக்குவேஷன் 3. கிளியர்? இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷனுக்கு வரலாம். பி ஆஃப் எக்ஸையும் கியூ ஆஃப் எக்ஸையும் நம்ம மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு அடுத்து பார்க்கலாம். பி ஆஃப் எக்ஸ் டேர்மையும் கியூ ஆஃப் எக்ஸ் டேர்மையும் நம்ம மைனஸ் பண்ண போறோம். அதாவது ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 3யும் மைனஸ் பண்ண போறோம். ஸோ ஈக்குவேஷன் 1 வந்து ஏஎக்ஸ் பிளஸ் 5, ஈக்குவேஷன் 3 வந்து சிஎக்ஸ் மைனஸ் 1. ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண போறோம். அப்ப ஏஎக்ஸ் பிளஸ் 5 அந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா மைனஸ் சிஎக்ஸ் பிளஸ் 1ன்னு வரும். ஸோ இதுல இருந்து ஏஎக்ஸ் மைனஸ் சிஎக்ஸ்ன்னு எழுதலாம், அந்த 5 1ஐயும் ஆட் பண்ணி 6ன்னு எழுதலாம். இதுல நம்ம என்ன பண்ண போறோம், எக்ஸை காமன் அவுட் பண்ற போறோம். அப்ப ஏ மைனஸ் சி டைம்ஸ் எக்ஸ்ன்னு வரும், பிளஸ் 6ன்னு வரும். ஸோ இதுதான் நம்மளோட பி ஆஃப் எக்ஸ் மைனஸ் கியூ ஆஃப் எக்ஸ். கிளியரா? இப்ப இந்த பி ஆஃப் எக்ஸ் மைனஸ் கியூ ஆஃப் எக்ஸ் ஆன்சரை எப்படி வச்சுக்க போறோம்னா, ஒரு ஒய்ன்னு வச்சுக்க போறோம். ஒவ்வொரு டைமும் பி ஆஃப் எக்ஸ் மைனஸ் கியூ ஆஃப் எக்ஸ்ன்னு இல்லாம y ஈக்குவல் டு ஏ மைனஸ் சி டைம்ஸ் எக்ஸ்ன்னு வரப்போகுது, பிளஸ் 6ன்னு வரப்போகுது.
இப்போ இந்த ஒய் வச்சு என்ன யூஸ் அப்படின்னா, இப்போ நம்ம செகண்ட் இதை ஃபுல்லாகவே படிக்க போகிறோம். நம்ம மைனஸ் பண்ண ஆன்சர் என்ன கிடைச்சது? ஒய் ஈக்குவல் டு ஏ மைனஸ் சி டைம்ஸ் எக்ஸ் பிளஸ் 6 இப்படி கிடைச்சிருக்கோம். இதில் கட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அட் 3,0 கொடுத்துருக்காங்களே, இந்த 3,0 வந்து எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா, எக்ஸ் ஆன்சர் 3, ஒய் ஆன்சர் 0. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸ் இருக்க இடத்துல 3ன்னு ரீப்ளேஸ் பண்ணணும், ஒய் இருக்க இடத்துல 0ன்னு ரீப்ளேஸ் பண்ணணும் அபோவ் இருக்க ஈக்குவேஷன்ல. அப்போ 0 ஈக்குவல் டு ஏ மைனஸ் சி டைம்ஸ் 3 வரும், பிளஸ் என்ன வரும்? 6ன்னு வரும். இதுல இந்த 6 அந்த சைடு நம்ம எடுத்துட்டு போறோம். அப்போ 0 மைனஸ் 6 வந்து மைனஸ் 6ன்னு வந்துடும். ஏ மைனஸ் சி டைம்ஸ் 3ன்னு வரும். புரிஞ்சதுங்களா? இப்போ நம்ம 3ஆல டிவைட் பண்ண போறோம். மைனஸ் 6 டிவைடட் பை 3 ஈக்குவல் டு ஏ மைனஸ் சி வரும். இதுல இருந்து எக்ஸாக்டா ஏ மைனஸ் சி ஈக்குவல் டு -2ன்னு வரும். ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 4. நமக்கு ஏ பிளஸ் சி ஈக்குவல் டு 6ன்னு ஈக்குவேஷன் 2 ஆல்ரெடி கிடைச்சிருக்கும். இப்போ ஏ மைனஸ் சி ஈக்குவல் டு -2ன்னு 2 ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கும். இதை சால்வ் பண்ணி ஏ என்ன சி என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். இதுக்கு எலிமினேஷன் மெத்தடும் யூஸ் பண்ணலாம். நான் இப்போ சப்ஸ்டியூஷன் மெத்தடில் போட போறேன். என்ன பண்ண போறேன்னா, நம்ம சி மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு ஏவை அந்த சைடு எடுத்துட்டு போறோம். அப்போ சி ஈக்குவல் டு 6 மைனஸ் ஏன்னு வரும். இதை ஈக்குவேஷன் 5ன்னு வச்சுக்கோங்க. இந்த ஈக்குவேஷன் 5 எடுத்துட்டு போயிட்டு நம்ம எங்க அப்ளை பண்ண போறோம்? ஈக்குவேஷன் 4ல சி இருக்க இடத்துல என்னென்ன ரீப்ளேஸ் பண்ண போறோம்? 6 மைனஸ் ஏன்னு ரீப்ளேஸ் பண்ண போறோம். இங்க சி இருந்தது, 6 மைனஸ் ஏ ரீப்ளேஸ் பண்ணியாச்சு, ஈக்குவல் டு -2. இப்போ -1 மல்டிப்ளை பண்ணா ஏ மைனஸ் 6 பிளஸ் ஏன்னு ஆயிரும், ஈக்குவல் டு -2. அந்த 6 அந்த சைடு எடுத்துட்டு போங்க, 2 ஏ இருக்கு, அதனால 2ஏன்னு போட போறோம். -2 பிளஸ் 6ன்னு ஆகிருக்கு. இதுல இருந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஏ ஈக்குவல் டு பிளஸ் 4ன்னு வரும். அந்த 2ஆல டிவைட் பண்ணா ஏ வந்து எக்ஸாக்டா என்ன கிடைக்கும்? 2ன்னு கிடைக்கும். இந்த ஏ ஈக்குவல் டு 2 ஆன்சரை எடுத்துட்டு போயிட்டு ஈக்குவேஷன் 5ல நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறோம். சி ஈக்குவல் டு 6 மைனஸ் ஏன்னு இருந்ததுங்களா, இதுல சிக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ண போறோம்? ஏ வந்து 2ன்னு ரீப்ளேஸ் பண்ண போறோம். அப்ப நமக்கு என்ன கிடைச்சிடும்? சி கிடைச்சிடும். சி வந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா 4ன்னு கிடைக்கும். இதுவரையும் நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர்ஸ் என்னன்னா, ஏ வந்து 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், சி வந்து 4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், பி வந்து 5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், அண்ட் டி வந்து -1ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்மளோட சம் முடிய போது நம்ம பாலினாமியல் எழுத போறோம். பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சி ஏஎக்ஸ் பிளஸ் பி, இதான் நம்மளோட பி ஆஃப் எக்ஸ் பாலினாமியல். இதுல எங்க ஏ இருக்கோ அங்க ஏக்கு பதிலாக 2வும் பி இருக்க இடத்துல 5ன்னு போட போறோம். பாலினாமியல் பி ஆஃப் எக்ஸ் என்னன்னு கிடைச்சிருச்சு. அதே மாதிரி கியூ ஆஃப் எக்ஸ் பாலினாமியல் வந்து சிஎக்ஸ் பிளஸ் டின்னு கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்க. சிக்கு பதிலாக என்ன போட போறோம்? நம்ம 4ன்னு ரீப்ளேஸ் பண்ண போறோம் கண்டுபிடிச்சதை. டிக்கு பதிலாக -1 போட போறோம். நமக்கு என்ன கிடைச்சது? கியூ ஆஃப் எக்ஸ் பாலினாமியல் கிடைச்சது. இதோட 11th சம் முடிஞ்சிருச்சு. ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சம் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நிறைய பேர் வந்து மார்னிங் பேட்ச் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுல அட்டன் பண்ண முடியலன்னு சொன்னீங்க. டைம் வந்து ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுது, அதனால எங்களால் அட்டன் பண்ண முடியல, வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டீங்க. ஸோ அதுக்கான ஒரு சின்ன இன்ஃபோ தான் இங்கே கொடுக்க போகிறோம். என்னன்னா, நம்ம ரெக்கார்டிங் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். ரெக்கார்டிங் ப்ளஸ் வாட்ஸ்அப் சப்போர்ட் ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கு. யாருக்காவது வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்க கீழே தெரியுற நம்பருக்கு. அதே மாதிரி ரெக்கார்டிங் மட்டும் எனக்கு வேணும், வாட்ஸ்அப் சப்போர்ட் வேணும்னா அதுக்குமே ஆப்ஷன் இருக்கு. இல்லை எனக்கு ரெக்கார்டிங்கும் இருக்கு வேணும், லைவ் கிளாஸுமே நான் அட்டன் பண்ணணும், என்னால் அந்த டைம் அவைலபிள் பண்ண முடியும்னா எது இருந்தனாலும் ஓகே, இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கான டீடைல் எல்லாமே நாங்கள் ஷேர் பண்ணுறோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் 13 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பி ஆஃப் எக்ஸ் ஒரு பாலினாமியல் அண்ட் கியூ ஆஃப் எக்ஸ் ஒரு பாலினாமியல். இதுக்கு ஒரு 3 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பி ஆஃப் எக்ஸ் அண்ட் கியூ ஆஃப் எக்ஸ் பாலினாமியல் என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இது எப்படி நம்ம பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பி ஆஃப் எக்ஸ் பாலினாமியல் நம்ம எடுத்துக்கலாம். பி ஆஃப் எக்ஸ் வந்து ஏஎக்ஸ் பிளஸ் பிங்கிற பாலினாமியல். இப்போ இந்த பாலினாமியலுக்கு நான் ஒரு டைட்டில் வச்சுக்கிறேன். ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பிங்கிறது நம்ம பாலினாமியல் டைட்டிலாக வச்சுக்கலாம். இப்போ நமக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, 2,3ன்னு. இந்த பாயிண்ட்டை நம்ம யூஸ் பண்ண போறோம் நம்மளோட கொஸ்டின்ல. ஓகே, ஸோ இந்த 2,3 எதை ரெஃபர் பண்ணுறதுன்னா, எக்ஸுக்கு பதிலாக 2, ஒய்க்கு பதிலாக 3 அப்படிங்கிறது தான் இந்த 2,3 ரெஃபர் பண்ணுது. ஸோ இதை எடுத்து நம்ம இங்கே அப்ளை பண்ணா 3 ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக இங்கே 2 போட்டிங்கன்னா என்ன வரும்? 2a பிளஸ் பி வரும். ஸோ இது ஒரு ஈக்குவேஷன். ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் எக்ஸுக்கு பதிலாக 6, ஒய்க்கு பதிலாக 11 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் 6,11 கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம இன்னொரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போறோம். எதுல? இங்கே அப்ளை பண்ணி நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஒய்க்கு பதிலாக 11, எக்ஸுக்கு பதிலாக 6 போட்டிங்கன்னா 6a பிளஸ் பின்னு வரும். ஸோ இதை நம்ம ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ நமக்கு கிடைச்ச 2 ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ண போறோம்.
எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணலாம். நான் சப்ஸ்டியூஷன் மெத்தடில் சால்வ் பண்ணுறேன். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பி மட்டும் ஒரு சைடு வச்சுக்க போகிறேன். சரிங்களா? அப்புறம் அந்த 3 - 2a மாறிடும். இதை ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கோங்க. இந்த ஈக்குவேஷன் 3 எடுத்துட்டு போயிட்டு எங்க ஈக்குவேஷன் 2ல பி இருக்கோ அங்க ரீப்ளேஸ் பண்ண போறோம். இப்போ நம்ம என்ன பண்றோம், 3யை எடுத்துட்டு போயிட்டு ஈக்குவேஷன் 2ல அப்ளை பண்றோம். கரெக்டா? அப்ப 6a பிளஸ் பின்னு எழுதணும். அந்த பிக்கு பதிலாக நம்ம என்ன எழுத போறோம், 3 - 2a எழுத போறோம் ஈக்குவல் டு 11. இந்த 2aவும் இந்த 6aவும் கேன்சல் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்கும், 4a கிடைக்கும். 11 - 3 வரும். 11 - 3 வந்து 8. ஸோ 4ஆல 8 டிவைட் பண்ணா a என்ன கிடைச்சிரும், நமக்கு எக்ஸாக்டா 2ன்னு கிடைச்சிரும். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா a கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்டா? இந்த a எடுத்துட்டு போயிட்டு இந்த bல அப்ளை பண்ண போறோம். b ஈக்குவல் டு 3 - 2a எழுதணும். ஏக்கு பதிலாக 2 ரீப்ளேஸ் பண்ணுங்க. இப்ப b என்ன கிடைச்சிரும், நமக்கு -1 கிடைச்சிரும். ஸோ இப்ப இதுல இருந்து நமக்கு ஒரு ஈக்குவேஷன் எக்ஸாக்டா கிடைக்க போகுது. அதாவது பாலினாமியல என்னன்னு கிடைச்சிடும். p of x பாலினாமியல் என்ன நமக்கு இதுக்கு முன்னாடி தெரியாதுல, ax plus bன்னு ஜெனரலா வச்சிருப்போம். இப்ப நம்ம தான் ஏவும் கண்டுபிடிச்சிட்டோம், பியும் கண்டுபிடிச்சிட்டோம். a வந்து நமக்கு 2. ஸோ 2x பிளஸ் b வந்து -1னால -1 வரும். சரிங்களா? ஸோ 2x - 1 தான் நம்மளோட p of x பாலினாமியல். ஒரு பாலினாமியல் கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி நம்ம q of x அடுத்து கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம q of x கண்டுபிடிக்க போறோம். ஸோ q of x ஓட ஈக்குவேஷன் வந்து cx plus d. இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் 2 ஸ்கிப் பண்ணிட்டு ஸ்டேட்மெண்ட் 3 ஃபர்ஸ்ட் படிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் 2க்கு வரலாம். ஸ்டேட்மெண்ட் 3 என்ன கொடுத்துருக்காங்கன்னா q of x-உம் p of x-உம் பேரலா இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு விஷயம் பண்ண போறோம். p of x பாலினாமியலும் q of x பாலினாமியலும் பேரலா இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டு பாலினாமியல் பேரலா இருக்குன்னா அது ரெண்டுத்தோட ஸ்லோப்பு ஈக்குவலா இருக்கும். ஸ்லோப் வந்து ஈக்குவலா இருக்கும். இப்போ நம்ம p of x பாலினாமியல் என்னன்னு நமக்கு தெரியும். கரெக்டா? ஸோ நம்ம ஸ்லோப்னா என்னன்னா இந்த எக்ஸ் பக்கத்தில் இருக்க டேர்ம் பேரு ஸ்லோப்னு சொல்லுவோம். நமக்கு ஸ்லோப் வந்து 2. ஸோ அப்போ இந்த சம்ல q of x இருக்குங்களே அதுக்கும் ஸ்லோப் வந்து என்னதான் 2ன்னு வரும். ஓகே, q of x ஓட ஸ்லோப்பு 2 வரும். அப்போ q of x ஓட ஈக்குவேஷன் cx plus dன்னு இருக்குல்ல, அந்த c வந்து என்ன ஆயிரும், 2ன்னு மாறிடும். ஸோ அப்போ என்ன ஆகும், 2x plus dன்னு வரும். ஸோ இது q of x. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், d என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம், செகண்ட் சப்டிஷன் யூஸ் பண்ண போறோம். நம்ம இது என்னன்னு எடுத்துக்கலாம், y-ன்னு எடுத்துக்கலாம். y ஈக்குவல் டு 2x plus dன்னு எடுத்துக்கலாம். இப்போ போயிட்டு நம்ம செகண்ட் சப்டிஷன்ல நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ நமக்கு y ஈக்குவல் டு 2x plus dன்னு தெரியும் ஈக்குவேஷன். இப்போ செகண்ட் சப்டிஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க, 4, -1 வந்து q of x ஓட பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 4ம் ஒய்க்கு பதிலாக -1ம் நம்ம போட போறோம். ஸோ அப்போ இங்க ஒய்க்கு பதில் எக்ஸுக்கு பதிலாக 4. கரெக்டா? அப்போ ஒய்க்கு பதிலாக -1 போட்டா 2 × 4 + dன்னு வரும். இதுல இருந்து -1 ஈக்குவல் டு 8 + d வரும். இந்த 8 அந்த சைடு எடுத்துட்டு போனா -9 ஈக்குவல் டு d கிடைச்சிடும். ஸோ இப்போ இந்த d வேல்யூவை நம்ம போயிட்டு ரீப்ளேஸ் பண்ணா நமக்கு எக்ஸாக்டான எது கிடைக்கும், q of x பாலினாமியல் கிடைச்சிடும். ஸோ நமக்கு ஆல்ரெடி q of x வந்து 2x plus dன்னு தெரியும். அதுல dக்கு பதிலாக நம்ம என்ன போட போறோம், -9 போட போறோம். புரிஞ்சதுங்களா? நமக்கு q of x பாலினாமியலும் கண்டுபிடிச்சிட்டோம், p of x பாலினாமியலும் கண்டுபிடிச்சிட்டோம். இதோட சம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சா அடுத்த ஒரு கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த பாயிண்ட் வேர் த லைன்ஸ் மீட் அட் x ஆக்சிஸ். அப்ப p of xங்கிற ஒரு லைனு x ஆக்சிஸ்ல எங்க மீட் ஆகும், q of xங்கிற லைனு x ஆக்சிஸ்ல எங்க மீட் ஆகும், அது நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப கோஆர்டினேட் மீட் அட் x ஆக்சிஸ்னா என்ன அப்படின்னு டயக்ராமா பார்த்தோம்னா இதான் x ஆக்சிஸ். நமக்கு வந்து லீனியர் பாலினாமியல்ல ஒரு லைன் கிடைக்கும். அப்ப நம்மளோட லைன் இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆச்சுன்னா இந்த பாயிண்ட் என்னன்னு நம்ம கண்டிப்பா கண்டுபிடிச்சு சொல்லணும். அதுதான் எக்ஸ் கோஆர்டினேட்டை மீட் பண்ற இடம். சரிங்களா? இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் p of xக்கு கண்டுபிடிக்கலாம். நமக்கு p of x தான் எக்ஸாக்டா நம்பரோட தெரியும், 2x - 1. சரிங்களா? இதை ஒய்னு நீங்க வச்சுக்கிட்டாலும் ஓகே, இல்லை இப்படி வச்சுக்கிட்டாலும் ஓகே. ஸோ இப்போ நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒரு பாயிண்ட் இருக்குன்னா நம்ம இதை ஒய்னே வச்சுக்கிட்டா உங்களுக்கு இன்னும் பெட்டரா இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒரு பாயிண்ட் இருக்குன்னா ஒய் ஆக்சிஸ் வந்து கண்டிப்பா 0வா இருக்கும். கரெக்டா? எக்ஸ் கோஆர்டினேட்ல ஒரு பாயிண்ட் இருக்குன்னா இப்போ 1, 0 அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ ஒய் ஆக்சிஸ் அங்கே கண்டிப்பா 0 இருக்கும். கரெக்ட்? அப்போ ஒய் ஈக்குவல் டு 0ன்னு ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், 0 ஈக்குவல் டு 2x - 1. இந்த -1 அந்த சைடு எடுத்துட்டு வந்தா 1 ஈக்குவல் டு 2x. இதுல இருந்து 1/2 வந்து நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ்ன்னு கிடைக்கும். அப்ப இதுல இருந்து நமக்கு p of xங்கிற பாலினாமியல் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து கட் பண்ற இடம் ஆர் மீட் பண்ற இடம் அது என்னது அப்படின்னு கேட்டாங்க. அந்த கோஆர்டினேட் என்னன்னு கேட்டாங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 1/2, ஒய் ஆக்சிஸ் வந்து 0.
இப்போ பி ஆஃப் எக்ஸ் பண்ண மாதிரியே நம்ம என்ன பண்ண போகிறோம், கியூ ஆஃப் எக்ஸும் பண்ண போகிறோம். ஸோ கியூ ஆஃப் எக்ஸ் வந்து நமக்கு என்ன கிடைச்சிருது அஸ் அ பாலினாமியலா 2x ப்ளஸ் -9 கிடைச்சிருக்கும். இதை ஒய்னு வச்சுக்கோங்க, ஒய் ஈக்குவல் டு 2x -9. இதுலேயும் நம்ம என்ன பண்ணுறோம், எங்கே மீட் ஆகுது, ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் கட் ஆகுது அதுதான் செக் பண்ணுறோம். ஸோ அப்போ ஒய் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கோங்க. 0ன்னு எடுத்தால் 0 ஈக்குவல் டு 2x -9. ஸோ இதுலேருந்து 9 அந்த சைடு வந்தால் 9 ஈக்குவல் டு 2x. ஸோ இதுலேருந்து 9/2 தான் நம்மளோட எக்ஸ். ஸோ இதுல இருந்து நமக்கு கேட்ட கொஸ்டின் கியூ ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸை எங்க மீட் பண்ணுது ஆர் கட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு கோஆர்டினேட் கேட்டிருந்தாங்களா அடிஷ்னலா. அந்த கோஆர்டினேட் வந்து எக்ஸ் வந்து 9/2, ஒய் வந்து கண்டிப்பா 0 இருக்கும். இதோட கொஸ்டின் நம்பர் 13 கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.